ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் ரிலீவ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபு ஒர்க்கான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், செல்ஃபு நாய்ஸ்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ அந்த செல்ஃப் நாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃபு போடும்போதே டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துச்சுனாவே இந்த விஷயம் தான் பண்ணணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, இப்போ உங்கள் வீடியோ போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு என்ஃபீல்டு. இப்போ இந்த நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் 2 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஃபால்ட்டுலாம். ஆனால் இப்போ ரேட்டு கம்மியாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடணும். இது வந்து இந்த பால்ஸ் வந்து நம்ம மாற்ற போகிறது செட்டாகவே அது பட்டரில் ரெடி பண்ணி தராங்க. அது இந்தமாரி செல்ஃபு சவுண்டுக்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும், டக்கு டக்குன்னு அடிக்கும். அதுங்களா? ஓகே, இந்தமாரி சவுண்டு வந்துச்சுனாவே இது வந்து என்ஃபீல்டுன்னு இல்லை, நார்மலுக்கு வந்து 1 பை கிளச்சுன்னு ஒன்று இருக்குது, அதை மாற்றினாவே இது கட் ஆகிடும். ஆனால் ஒரு வண்டிக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும். இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4700 5000 வரும். இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே நம்ம கழட்டி எடுத்துன்னு போயிட்டு பட்டில் குத்தாவே அவங்க ரெடிமேடாக இன்னொரு பீஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரிஜினல் பக்காவாக இருக்கும். அந்த பீஸை நான் காமிக்க போகிறேன். அதை நீங்கள் மாற்றினாவே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 1800 2000 தான் வரும். ஏன்னா புதுசாக வாங்கினா 5000. அவங்க ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த பேரிங் எல்லாமே புதுசாக தான் போட்டு தராங்க. போட்டு தரும்போது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் கிட்ட நல்லா தான் க்ளீனாக ஓடுது. நிறைய வண்டி நான் போட்டிருக்கேன், அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வண்டியில் நான் கழட்டி நான் காமிக்கிறேன். அந்த பொருளையும் நான் ஏன்னா அது செட்டை நம்ம எத்தனை கொடுத்தா தான் அந்த செட்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதனால் இது கழட்டி நான் எத்தனை கொடுத்துட்டு புது பொருள் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த போடும்போது இந்த நாய் சுத்தமாக வராது உங்களுக்கு, ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வச்சு சைடில் கட்டிடுவோம், இந்த டைமிங் சைடில். ஓகே, இது கட்டு என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இதான் கிளச் சைடு, ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கியர் லிவரு இதெல்லாமே நம்ம கட்டிடணும். ஓகே, கொஞ்சம் நம்ம லூஸ் விடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கேஸை கட்டுறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் அப்படி இது எல்லாமே எட்டுப்பிட்டு தான், ஓகே. கண்ணுக்கும் டியூப்லரும் இந்த கண்ணை தான் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஈஸியாக கட்டணும். நான் டைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப டைட் பண்ணால் டப்புன்னு கேஸ் உடையும், போல்டே உடச்சிக்கும். அதனால் பார்த்து நம்ம யூஸ் பண்ணலாம் கண்ணாக யூஸ் பண்ணும்போது. போல்டு கட்டும்போது சைஸ்லாம் ஒரு பார்த்துங்க. இந்த போல்டு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்கும், அதனால் இந்த டிஃப்ரெண்ட் இருக்காது. நம்ம ஈஸியாக கட்டி மாட்டலாம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டச் சேர்த்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி அதை பிரச்சனை பார்த்தா ஆயிலே இல்லை. இஞ்சி பண்ணால் அந்த வண்டியில் 2 லிட்டர் ஆயில் இருக்கணும், பார்த்தா 1 லிட்டர் தான் இருக்குது. இது காமிச்ச மாதிரி இந்த கிளச் அசம்பிளி வரும். இதுதான் அந்த 1 வே கிளச், ஓகேங்களா? இதுதான் நம்ம செட்டாக மாற்ற போகிறோம், ஓகேவா? அதனால் இதை நம்ம கட்டுறதுக்கு இதுக்கு கரெக்டான டூல்ஸ் வச்சுருக்கணும், ஓகேங்களா? இப்போ எப்படி கட்டணும்னு பாருங்கள். இதை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் வந்து கீழே லூஸ் பண்ணுவாங்க. இப்போ லூஸ்லாம் பண்ண தேவை. இது பின்னாடி ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை நம்ம கையை வச்சு ஷேக் பண்ணாவே இந்த செயின் லூஸ் ஆகிடும். இதுங்க அந்த பேடை நம்ம அழுத்தணும், ஓகேவா? இப்போ பாருங்கள், செயின் லூஸ் ஆகிடுச்சு. இதை டைட் பண்ணுறதுக்கு மேலே தூக்கணும் போகிறோம், அது டைட் ஆகிடும், ஓகேவா? இது வண்டி விடும்போது தானே ஆட்டோமேட்டிக் டைட் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம், ஓகேங்களா? லூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு லாக் மாதிரி இருக்குது, அது பண்ணிங்கனாவே லூஸ் ஆகிடும். போட்டு கீழே இந்த பேட் லைட்டாக நம்ம அழுத்தணும். இது ஏன்னா செயின் லூஸ் ஆனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வண்டி வாங்கினது இப்போ தான் ஃபஸ்ட்டு இது பண்ண முடியும், ஏன்னா அந்த பேஸ்ட் லாக்லாம் அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? அதாவது ரொம்ப டைட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதையும் நம்ம லூஸ் பண்ணோம், ஏன்னா இதை லூஸ் பண்ணால் தான் இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக வெளில எடுக்கும்போது தான் அந்த இதையும் நம்ம வெளில எடுக்க முடியும், ஓகேங்களா? அப்படியே வெளில எடுத்தால் கண்டிப்பாக வராது, ஏன்னா செயின் டைட் ஆகும் உங்களுக்கு. அதனால் இதையும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இந்த கட்சி அசம்பிளி அப்படியே வெளில எடுக்கும்போதும் இப்போ அதுவும் ஃப்ரீ ஆகிடும், சரிங்களா? இப்போது இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, எடுத்தாச்சு.
இப்போ பாருங்கள், இதுதான் அந்த 1 வே கிளச்சுன்றது. இது உள்ள கட்டினா தான் அந்த பால்ஸ் இருக்கும். ஓகே, அது வரைக்கும் இதுதான். இந்த பால்ஸு போனால் தான் தேஞ்சால் தான் இந்த மாதிரி சவுண்டே வரும் உங்களுக்கு. டக்கு டக்கு டக்குன்னு அடிங்க செல்ஃபு போடும்போதே உங்களுக்கு. இது அப்படியே கொட்டுது. எப்படி இருக்கும், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே கொட்டுருச்சு. நம்ம இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இந்த பேஷன் ஸ்பெண்டர் இப்போ செல்ஃப் மாடல் எல்லாமே இந்தமாரி இருக்காது. அது ரேட்டு உங்களுக்கு ரேட்டு கம்மி தான், ஒரு 800 ரூபா அப்படி தான் இருக்கும். அது செட்டாக வரும். அப்படியே நம்ம அந்த அலன் கீ போல்ட் இருக்கும், அதில் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா. இந்தமாரி என்ஃபீல்டு வண்டிக்கலாம் இந்தமாரி வரும். இதையும் ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது, ஈஸியாக இதையும் நம்ம மாற்றலாம். ஓகேவா. அதுதான் இந்த பால்ஸ் போகிற இடம் இது. இதெல்லாம் பால்ஸ்லாம் நம்மளாம் ஃபிட்லாம் பண்ண தேவை. ஓகேங்களா. இது அப்படியே செட்டாகவே கிடைக்கும். இப்போ அந்த இது செட்டை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதெல்லாம் நான் மாற்றிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதாங்க இப்போ நம்ம வாங்கி வந்தது. இது நீங்கள் ஒரிஜினலாக போய் இதில் போய் வாங்கினீங்கன்னாவே ஷோரூம்லேயோ இல்லை பேப்பர்ஸ் கடையில் வாங்கினா கூட 4700 5000 வருது ரேட்டு. இது நம்ம பட்டலேருந்து எடுத்துருக்கோம். இந்த படசை எதுவுமே கொடுத்தா அவங்க புதுசாக இதுமாரி தருவாங்க. இது நம்ம எப்படி செக் பண்ணணுமா, இங்கே பாருங்கள். இதில் இது நம்ம கழட்டி பார்க்கலாம், ஒன்றுமே ஆகுது. பால்ஸ் எல்லாம் அது கொட்டாது. ஓகேங்களா. இதுமாரி ரொட்டேஷன் பண்ணி கழட்டணும். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம செக் பண்ணி வாங்கலாம். நான் அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடம் வந்து நிறைய ஸ்கோரிங் மார்க் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வீல் ஹப்புலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ போச்சு ஃபுல்லாக ட்ரம்மு போச்சுனாவே பழம்பழமாக இருக்கும். அந்தமாதிரி பழம்பழமாக இருந்தால் நீங்கள் புதுசாக பால்ஸு போட்டால் கூட அது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் அது. அதனால் இது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதுமாதிரி ப்ராப்ளம் வந்தால் அவங்க இந்தமாரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுமாதிரி ஷைனிங்காக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதேமாதிரி உள்ள நீடில் பெரிய செக் பண்ணுறது கொடுத்துருவாங்க, அதுவும் பக்காவாக இருக்கும். அதேமாரி தான் இதுவும். இது அப்படியே புது செட்டு அப்படியே போட்டுருவாங்க இதுதான் க்ளீனாக. அதேமாதிரி இந்த இடத்துலையும் பார்த்துங்க, இங்கே ஸ்கோரிங் மார்க்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்கோரிங் மார்க்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பழசாக போட்டாலும் அந்த பேரிங் போகிறது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. திருப்பியும் கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் டைம் இருக்குது, திருப்பி அதுவும் போயிடும். அதனால் இந்த பேரிங் எடுத்த உடனே மழை பக்காவை பாருங்கள். ஓகேங்களா. பேரிங் போன மேட்டர் கிடையாது, இதே செக் பண்ணணும், அந்த ஹவுசிங்கை செக் பண்ணணும். இதுவும் பக்காவாக இருக்குது, இதுவும் பக்கா இருக்குது. நம்ம வாங்கிட்டு வரும்போது செக் பண்ணுவோம் ஒரு வாட்டி நல்லா இருக்கான்ட்டு. அவங்க கொடுத்தாங்க நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. ஓகேவா. புதுசாக இருக்குது, இதை அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஃபிட் பண்ணிட்டு அவ்வளோதான், இதுமாரி லாக் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிட்டு மாட்ட வேண்டியதான். இது ஃபஸ்ட்டு ஒன்று மீன்ஸ் பார்த்தீங்களா, இங்கே ஒரு வாஷர், அந்த வாஷர் வந்து இதில் கரெக்டாக போட்டுடணும். ஓகேவா. வாஷர் போட்டு இது கரெக்டாக நம்ம உட்கார வச்சு மாட்டோம். வச்சு கொஞ்சம் அப்படியே வெளில எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. நீங்கள் கிளச்சு பிளேட்டு மாற்றதாக இருந்தால் தான் நம்ம இங்கே ஒரு புல்லர் வச்சு இதை லூஸ் பண்ண எல்லாத்தையும் காட்டுவோம். அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், நீங்கள் செக் பண்ணாவே தெரியும் ஒரு கிளச் பிளேட் மாற்றுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது டென்ஷனர். ஓகேவா. டென்ஷனுக்கு மேலே கரெக்டாக இது வரணும், உள்ளேயும் உட்காரணும் கரெக்டாக. வந்துருச்சு, அவ்வளோதான். லைட்டாக ஷேக் பண்ணி அந்த பல்லு இதில் கரெக்டாக உட்கார வைக்கணும். ஓகேங்களா. இந்தமாரி இப்போ எல்லாம் ரெண்டுமே ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேட்ட மாதிரியே இந்த போட்டெல்லாம் போடணும். இப்போ செயின் லூஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. நம்ம தட்டினோன்னே டென்ஷன் டைட் ஆகிடும். இதெல்லாம் ஃபுல் டைட் இருக்கணுங்க. ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணாலும் கண்டிப்பாக டேமேஜ் ஆகுது. அதனால் ஃபுல் டைட் பண்ணுங்கள். இதெல்லாம் இதில் ஒரு நட்டியம் போட்டு கரெக்டாக டைட் பண்ணுங்கள். இதெல்லாம் கன்னில் தான் பண்ணோம், மேனுவலும் பண்ணலாம். கன்னில் பண்ணால் இன்னும் ஃபுல் டைட்டு கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ஓகேவா. பல வருஷம் மேனுவல் தான் பண்ணியிருந்தேன், இப்போ தான் கன்று. ஓகே, இப்போ மாட்டி பிடிச்சாச்சு. இப்போ டென்ஷனர் வந்து பாருங்கள், செயின் டைட்டாக தான் செக் பண்ணிக்குவேன். லூஸாக இருக்குல்ல, இங்கே லைட்டாக அந்த அட்ஜஸ்ட் பண்ணாமல் போகிறோம். அவ்வளோதான். இது வண்டி ஓட கரெக்டாக 100% ஃபுல் டைட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இவ்வளோ டைட் ஆகிடுச்சுட்டு. இதுதான் முக்கியமானது. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இதை லூஸே பண்ணாமல் அப்படியே வண்டி வெளில இழுப்பாங்க. அதனால் இது வெளில வராது, வேறு எதனா பிரச்சனை வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இது கட்டினாவே கஷ்டம் டென்ஷன் லூஸ் பண்ணுங்கள். கீழே லூஸ் பண்ண போகலாம். இந்த பேக் சைடில் ஒரு பின் இருக்கும், அந்த பின்னாவே லூஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாமே ஃபிட்டிங் பக்காவாக இருக்குது.
இப்போ இதெல்லாமே நம்ம மாட்டிட்டு அசம்பிள் பண்ணிட்டு நான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி கட்டணும் அப்படியே மாட்ட வேண்டியதான். ஒரு பின் ஒன்று வரும், அது அப்படியே போட வேண்டியதான். கேஸை மாட்டும்போது அது பேக்கிங் வராது. நம்ம வந்து பேஸ்ட்டை போட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான். நல்லா க்ளீன் வச்சுக்க வேண்டியதான். அப்படியே மேலே லைட்டாக பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஆனால் இதுக்கும் கேஸ் கட்லாம் இருக்குது. ஆனால் பேஸ்ட்டு தான் கம்பெனியில் வர்றது ஓகேங்களா. பேஸ்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதோட கிடைக்கும் டைட்டாக இருக்கும், தட்டி தான் இது பண்ணணும் ஓகேங்களா. பிளாஸ்டிக் கேமரில் தட்டாமல் டப்புன்னு ரிலீஸ் ஆகிடும். ஓகே, கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். இது கேஸை மாட்டும்போது கேஸ் மாட்டும்போது மேலே எப்படி இடிங்க டக்கு டக்குன்ட்டு. அப்போது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணது இதை வண்டி தான். இந்த பட்டன் கொஞ்சம் அப்படி மாறி இருந்தாவே கேஸ் வந்து சரியாக உட்காராது ஓகேங்களா. அப்போ கேஸ் இடிங்க, தட்டாதீங்க. இந்த பட்டன் வந்து இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கேஸ் கரெக்டாக வந்து உட்காரும் ஓகேவா. அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணி கட்டி உட்கார வைக்கணும். ஓகே, மாட்டியாச்சு. இப்போது எல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ ஒர்க்கில் முடிச்சிட்டோம். இப்போ ஆயில் ஊற்ற போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்கன்னா ஆயில்ட்டு அந்த எப்பவும் செல்லு இல்லை மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் 990 அந்த ரேஞ்சு வரும். கரெக்டாக உங்களுக்கு 2 லிட்டர் வரும் ஓகேங்களா. இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டர் இந்த பக்கம் 1 லிட்டர் அந்த பக்கம், அந்த இதெல்லாம் கிடையாது. 2 லிட்டர்லேயும் நம்ம ஒரே சைடு தான் ஊற்றணுமே. ஒரே சைடு ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற்றினாவே இந்த 3 கேஸுக்கும் தானாகவே அந்த ஆயில் எடுத்துக்கும் ஓகேவா. அதனால் ஒரு சைட்லேயே ஊற்றுங்க, மாற்றிக்கிட்டே தான் ஊற்றாதீங்க. அதுவும் ரொம்ப ரைட் சைட்லேயே ஓகேங்களா. லிப்ஸ்டிக் எங்கே இருக்கோ அங்கே ஊற்றுங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு போட்டு ஊற்றுருப்பாங்க, அந்த சைட்லாம் ஊற்றக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அதுமாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சைடு ஊற்றினா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒன்றாவே 3 கேஸுக்கும் ஆயில் எடுத்துக்கும். இது ஃபுல்லாகவே அப்படியே 2 லிட்டர் ஊற்றணும். ஓகே, ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணாவே அந்த நாய்ஸ் கண்டிப்பாக இருக்காது 100% பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கீபோர்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. சரி, ஆஃப் பண்ணி போடு. பக்காவாக இருக்கும், எந்த நாய்ஸாக இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்தமாரி பிரச்சனை இருந்தால் நம்ம இப்படி தான் பண்ணோம். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் இது. அதனால் வண்டி பெரிய வண்டி இருக்குது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் எல்லாமே. இது இன்ஜின் டிஸ்பிளே ஒர்க்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் இன்ஜின் பிச்சர்லாம் ஒன்றுமே இருக்காது, எவ்வளோ ஈஸி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு முன்னாடி பார்க்கணும் ஓகேங்களா. பார்த்து நம்ம பிரிச்சு பண்ணாவே கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் டூல்ஸ் வச்சுருந்தாவே எல்லா ஒர்க்கும் நம்ம ஈஸி தான் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோவில் நிறைய குறைங்க தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைங்க தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ண கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உள்ள நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணாவே உங்களுக்கும் தெரியும். இந்தமாதிரி விஷயம்லாம் ஒன்று கரெக்டாக நம்ம டூல்ஸ் வச்சு பண்ணாவே எல்லா விஷயமும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா.